ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆட்கள் மற்றும் நாட்கள், ஓகே, பார்ட் 2 பார்க்க போகிறோம். மென் அண்டு ஒர்க். இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2, நேற்று வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 சம்ஸை போட போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் டிஃப்ரென்ஸ் தான் எல்லாமே, ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கோங்க, ஓகேவா. அதனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இடையில ஸ்டெப்ஸ்லாம் ஒரே மாதிரியே பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் படித்து கற்றுக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும், ஓகேவா. அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா. அதேமாதிரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அதேமாதிரி ஆல்ரெடி உங்கள் பேர் என்ன பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய டெஸ்ட் பேஜில் ஆட் பண்ணிடுவேன், ஓகேவா. அது வந்து தான் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. ஆல்ரெடி எழுதியிருக்கிறவங்களுக்கு தெரியும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஆட்கள், ஓகேவா. அதாவது குறிப்பிட்ட சில ஆட்கள் எத்தனைன்னு தெரியல, ஓகேவா. ஆட்கள் எத்தனைன்னு நம்மளுக்கு தெரியல. அதனால் ஆட்கள் தெரியலனா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒரு வேலையை, வேலை பாருங்கள், ஒரு வேலைன்னு சொல்லிட்டாங்க 32 நாட்களில். நாட்கள் எத்தனை, 32, ஓகேவா. 32 நாட்களில்னு சொல்லிட்டாங்க. முடிப்பார். இதை போன்று இருமடங்கு ஆட்கள், ஓகேவா. பாருங்கள், இது போன்று இருமடங்கு ஆட்கள். அப்போ இங்கே என்னது, இருமடங்கு ஆட்கள். அப்போ ஒரு மடங்கு ஆட்கள்லேருந்து 2 மடங்கு, அப்போ ஆட்கள் என்னாவது, அதிகமாகுது. அதிகமானவே என்ன அர்த்தம், நாட்கள் குறையுங்கிறது நம்மளுக்கு ஜென்ரலாகவே தெரியும். எதிர்மாறல் சம் படிக்காதே தெரியும். அவ்வேளையில் அரை மடங்கு வேலையை பாருங்க, இங்கே ஒரு வேலைனா இங்கே எத்தனை மடங்கு வேலையை முடிக்கிறாங்க, அரை மடங்கு வேலையை முடிக்கிறாங்க. செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும். நாட்கள் ஈக்குவல் டு கொஸ்டின். கண்டிப்பாக ஆட்கள் இங்கே அதிகமானால் இங்கே நாட்கள் என்ன ஆகும், குறையும் அப்படிங்கிறது நம்மளுக்கு சென்ட்ரலாக தெரியும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எதிர்மாறல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகேவா. எதிர்மாறல், ரைட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்கள் வேலை கொடுத்துருக்குறாங்க. எப்பயும் போல் வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்கள் 1 அந்த ஆட்கள் 1, ஓகேவா. அதேமாதிரி நாட்கள் 1 டிவைட் பை வேலை 1. மணி இருந்தால் மணி 1, அது இப்போ மணி இல்லை. அப்போ ஆட்கள் 2 இன்ட்டு நாட்கள் 2 டிவைடட் பை வேலை 2, ரைட்டா. எப்படி இருக்குது. இப்போ நம்ம பண்ணால் அப்ளை பண்ணோமோ நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆட்கள் 1க்கான ஆன்சர் யார், எக்ஸு இன்ட்டு, ஓகேவா. நாட்கள் 1 எவ்வளவு, 32 டிவைட் பை வேலை 1 ஈக்குவல் டு ஆட்கள் 2 எவ்வளவு, 2x இன்ட்டு நாட்கள் எவ்வளவு, அது தெரியாது நம்மளுக்கு. அதனால் நாட்கள் 2 அப்படியே வச்சுக்கலாம். அவங்க எக்ஸு அதெல்லாம் வச்சு போடுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வேலை 2 எவ்வளவு, 1/2, ஓகேவா. 1/2. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், இந்த 1/2 மேலே கொண்டு, அதாவது கீழே இருக்கிற 2 மேலே போய் மல்டிப்ளை ஆகிரும். அதாவது எப்படி ஆயிரும், 2x இன்ட்டு 2 இன்ட்டு நாட்கள் 2 அப்படி இருக்கும். ஈக்குவல் டு இந்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் இன்ட்டு 32 அப்படி இருக்கும். கீழே ரெண்டுக்குமே 1 தான் இருக்கும், இங்கே 1 தான் இருக்கும். இங்கே 2 மேலே போச்சுன்னா மீது என்னது 1 தான் இருக்கும். 1 வந்து பார்த்திங்கன்னா போட்டாலும் போடலனாலும் ஒரே வேல்யூஷன் தான். அப்போ நம்மளுக்கு இதுதான் இருக்குது, ரைட்டா. இப்போ நம்மளுக்கு நாட்கள் மட்டும்தான், நாட்கள் 2 தான் வேணும். மற்றதெல்லாம் இந்த நிமிச்சிடலாமா. இந்த நிமிஷம் என்ன ஆயிரும், ஆல்ரெடி இங்கே எக்ஸ் இன்ட்டு 32 இருக்குது, ரைட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருக்கில் இருக்கிறது ரெண்டுமே என்ன ஆயிரும், இந்தாண்டு வந்தால் டிவைடில் ஆயிரும், ஓகேவா. என்னது 2x இன்ட்டு 2, ஓகேவா, ஈக்குவல் டு நாட்கள் 2. நிறைய படிக்கலாமா பாருங்க. இந்த எக்ஸுக்கு கேன்சல் பண்ணிடலாம். 2 16 2 32, 2 8 2 16. அப்போ நாட்கள் 2 ஈக்குவல் டு எவ்வளோ, 8 4, ஓகேவா. ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. இது நீங்கள் அஷ்யூம் பண்ணுறது மட்டும்தான் இப்போ நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது.
ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்பயும் போல தான். ஓகேவா, ஸ்டெப்ஸ்லாம் எப்பயும் போல தான். இந்த எப்படி நம்ம அலாட் பண்ணணும், அவங்க கொடுத்துருக்கிற சம்மை எப்படி அலாட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ மேட்ரு. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உட்காந்து பாருங்கள். நெக்ஸ்ட் சம் போகலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். கொடுத்துருக்குறாங்க எப்படின்னு பாருங்கள். செல்வமுருகன் என்பவர் 5/8 பங்கு வேலையை. ஓகேவா. ஸோ அப்போ வேலை கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. வேலை ஈக்குவல் என்னது, வேலை வந்து பார்த்திங்கன்னா 5/8 பங்கு வேலை என்ன பண்ணியிருக்கிறாரு 10 நாட்களில். ஸோ நாட்கள் என்னது 10 நாள். 10 நாளில் முடித்தால் மீதமுள்ள வேலையை. ஓகேவா. எத்தனை நாட்கள் முடிப்பார், என்னடா மீதமுள்ள வேலை எத்தனை நாட்கள். ஸோ ரெண்டுமே இதில் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேவா. எத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா. சரி, ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். முதல்ல என்னது 5/8 பங்கு வேலையை முடிச்சிருக்கிறாரு. செல்வமுருகன் என்பவர் 5/8 பங்கு வேலையை 10 நாட்கள் முடிச்சிருக்கிறாரு. சரி, 5/8 பங்கு அப்படின்னா கீழே இருக்கிறது தான் மொத்த பங்கு. மொத்த பங்கு எவ்வளவு, 8 பங்கு. ஓகேவா. அதில் 5 பங்கு என்ன பண்ணிட்டாரு, முடிச்சிட்டாரு. அப்போ இவர் செஞ்ச வேலை எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 பங்கு வேலையை முடிச்சிட்டாரு. அப்போ மீதி எப்படி கண்டுபிடிக்கலன்னா கீழே இருக்கிறதுலேருந்து மேலே மைனஸ் பண்ணுவாங்க. 8 - 5 = 3. ரிமைனிங் எவ்வளவு, 3 பங்கு. அவ்வளோதான். 3/8ன்னு போட்டாலும் சரி, வெறும் 3ன்னு போட்டாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா. 8க்கு 8 கேன்சல் ஆகி போயிடும் ஸ்டெப்ஸில் போட்டோமா. அதனால் நீங்கள் அப்படி போட்டாலும் ஓகே, இல்லை 5 மடங்கு மட்டும் இங்கே 3 மடங்கு மட்டும் எடுத்துகிட்டு போட்டாலும் சரி. இப்போ 3 பங்கு வேலை செய்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இந்த 3ங்கிறது தான் ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நாட்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், 5 பங்கு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறதுனா 3 பங்கு வேலை என்னென்னா 10க்கு கம்மியாக தான் ஆகும். ஓகேவா. இங்கே 5லேருந்து இங்கே 3 குறைஞ்சிருக்குது. அதேமாதிரி இங்கே 10லேருந்து இங்கே என்னது குறையும். ஓகேவா. இங்கேயும் என்னது குறையும். அப்போ ரெண்டுமே என்னது குறையுது. 3 பங்கு 5 பங்கு வேலைக்கு 10 நாள் ஆகுதுன்னா 3 பங்கு வேலைக்கு என்னது 10 விட கம்மியாகும். அப்போ இங்கேயும் 5லேருந்து 3 குறையுது, இங்கேயும் என்னது 10 விட கம்மியாக குறையுது. ஸோ ரெண்டுமே குறையுது. அப்போ அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேர்மாறல். ஓகேவா. அதுக்கு பேர் என்னது நேர்மாறல். ஓகேவா. நேர்மாறல் நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா. இந்த அசியூம் பண்ணோம், அதுக்காக தான் இதை நான் சொன்னேன். மற்றபடி உங்களுக்கு தெரியும். ரைட்டா. அப்போ 3யும் 10 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. டிவைட் பை தனியாக இருக்கிற இந்த 5 டிவைட் பண்ணிக்கோங்க. 1 5 5 2 5 10. அப்போ 2 3 6 நாட்கள். ஓகேவா. எதனால் ஆகும், 6 நாட்கள் ஆகும். பாருங்கள், பி ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 666 ஆட்கள். ஓகேவா. ஸோ எப்பயும் போல் ஆட்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 666 ஒரு நாளில் 6 மணி நேரம். ஓகேவா. ஸோ 6 மணி நேரம், மணி வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் வீதம் வேலை செய்து 25 நாட்களில். ஸோ நாட்கள் கொடுத்துருக்குறாங்க. 25 நாட்களில் என்னது ஒரு வேலையில் 1/4 பங்கு. ஓகேவா. ஸோ அப்போ வேலை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு, 1/4 பங்கு வேலையை, அதாவது 1/4 பங்கு. ரைட்டா. எனில் மீதமுள்ள வேலையை. ஸோ மீதமுள்ள வேலைன்னு அவங்க கேட்டாங்க. அப்போ மீதமுள்ள வேலை என்னது, ஒரு 1/4 பங்கு முடிச்சிட்டாரு அப்படின்னா மீதி பங்கு என்னது, கீழே இருக்கிற 4லேருந்து 1 கழிச்சிட்டா 3, கீழே இருக்கிற 4 அப்படியே போட்டுடணும். அப்போ 3/4 பங்கு வேலையை. ஓகேவா. அப்போ 3/4 பங்கு வேலை தான் மீதமுள்ள வேலை. ரைட்டாக கண்டுபிடிச்சாச்சு. என்னது ஒரு நாளில் 12 மணி நேரம். அப்போ மணி என்னது 12 மணி நேரம் இதுதான் வேலை செய்தால் 30 நாட்களில். ஸோ நாட்கள் எவ்வளவு, 30 நாட்களில். ஓகேவா. முடிக்க எத்தனை ஆட்கள் தேவை. ஸோ ஆட்கள் தான் இப்போ நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இதுதான். ஓகேவா. இதான் அது கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக இதை நம்ம போடலாம். ஓகேவா. எப்படி போடலாம், எப்பயும் போல் நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா. எப்பயும் போல் நம்ம ஃபார்முலாவை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 பங்கு நீங்கள் கொடுத்துருக்குறான். இது மேலே இருக்கிற ஒரு பங்கு அப்படி எடுத்துட்டாலும் சரி. ஓகே. இதை 3/4 பங்கு கண்டுபிடிக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பங்கு எடுத்துன்னு இந்த கீழே இருக்கிற 4க்கும் கேன்சல் ஆகி போயிடும். அதனால் கீழே இருக்கிற 4 போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே. எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஆட்கள் 1 இன்ட்டு மணி 1 இன்ட்டு நாட்கள் 1 டிவைடட் பை வேலை 1. ஓகேவா. அதேமாரி ஆட்கள் 2 இன்ட்டு மணி 2 இன்ட்டு நாட்கள் 2 டிவைடட் பை வேலை 2. ரைட்டா. ஸோ இதை அப்படியே இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ ஆட்கள் 1 எவ்வளவு, 660. ஓகேவா. அடுத்த பேஜில் போட்டுக்கலாம். ஸோ 660 இன்ட்டு, ஓகேவா. அடுத்தது மணி 1 எவ்வளவு, 6 இன்ட்டு அதுக்கடுத்து என்னது நாட்கள். ஓகேவா. நாட்கள் எவ்வளவு,
25 டிவைடட் பை வேலை ஒன்று என்ன சொல்லியிருக்கிறேன் 1/4. அதனால் என்ன பண்ணலாம், மேலே இருக்கிற பங்கு தான் வந்து அவன் முடிச்சது, அதனால் 1 மட்டும் எடுத்துகிட்டாவே போதும். கீழே 1/4 போட வேண்டிய அவசியமே இல்லை, 1 போதும். ஈக்குவல்ட்டு அதுக்கடுத்து ஆட்கள் 2 தான் அவன் கொஸ்டின் கேட்குறான், அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு ஓகேவா, மணி எவ்வளவு 12. ஓகேவா, இன்ட்டு அடுத்தது நாட்கள் 30 டிவைடட் பை பங்கு எத்தனை 3/4. ஆனால் மேலே கருத்த முடியும், அப்போ 3 எடுத்தாவே போதும். இப்போ ஆட்கள் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, மீதி என்ன பண்ணுங்கள் எல்லாம் இந்தாண்டா அமுச்சு விடுங்க. ஓகேவா, ஸோ ஆட்கள் 2 ஈக்குவல்ட்டு இப்போ என்ன இந்தாண்டா 660 இன்ட்டு 6 இன்ட்டு 25 எப்படி இருக்குது, கீழே 1 தான், அது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா, இப்போ இந்த இருந்தாலும் அமுச்சுட்டுனா என்ன ஆயிரும், 3 மேலே போயிடும். டிவைட் பை மேலே கருத்து இந்த 12 30 கீழே வந்துடும் இன்ட்டு 30. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு அடிக்க முடியுமா பார்த்துக்கலாம். ரைட்டா, இந்த 0க்கும் இந்த 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம், இந்த 3க்கும் இந்த 3க்கும் கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 6 6 2 6 12. ஸோ 2 2 இது என்னது 33 வரும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு இருக்கிறது யார் 33 25 தான் இருக்குது. ஓகேவா, இதை இப்போ நம்ம 25 இன்ட்டு 33 போடணும். ஓகேவா, 25 3 75, இங்கே ஒரு 75. ஓகேவா, கூட்டணுமா 5 2 மீதி 1 825. ஓகேவா, ஸோ 825 ஆட்கள் நம்மளுக்கு என்னது வேணும், அவ்வளோ 825 ஆட்கள் வேணும். ரைட்டா, சரி, இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ரைட்டா, இது நம்மளுடைய ஆப்ஷனில் இல்லை. அப்போ என்ன கொஸ்டின் அவங்க கேட்டுருக்குறான், எனில் எத்தனை ஆட்கள் அதிகம் தேவைப்படுகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆல்ரெடி என்கிட்ட எவ்வளோ இருக்குது 660 பேர் இருக்கிறாங்க. ரைட்டா, ஆல்ரெடி எவ்வளோ இருக்கிறாங்க 660 பேர் இருக்கிறாங்க. ரைட்டா, இப்போ எத்தனை பேர் மொத்தம் தேவை 825 பேர் மொத்தம் தேவை. இப்போ 666 பேர் இருக்கும்போது எக்ஸ்ட்ராவாக எவ்வளவு, அப்போ 825 இந்த 600 கழிச்சிட்டமாக ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த 660 கழிச்சிட்டமாக நம்மளுக்கு என்னது வந்துடும். இப்போ 5ல் 0 போச்சுன்னா 5. ஓகேவா, மீதி 12ல் 6 போச்சுன்னா 6. ஓகே, மீதி 6ல் 7ல் 6 போச்சுன்னா 1. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையானவங்க 666 பேர், 660 பேர் என் கையில் இருக்கிறாங்க. ரைட்டா, 825 பேர் மொத்தம் வேணும், 660 பேர் என் கையில் இருக்கிறாங்க. அப்போ இதை கழிச்சிட்டோமா நம்மளுக்கு மீதி எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ தான் தேவை 165 பேர் தான் தேவை. அது எங்கே இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். புரியுதுங்களா, ஸோ எக்ஸ்ட்ரா தேவையானவங்க இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன், அடுத்த சம் போகலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகேவா, 20 ஆட்கள். ஓகேவா, ஸோ ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா 20 ஆட்கள். ஓகேவா, ஒரு வேலையில் 1/3 பங்கு. ஓகேவா, ஸோ அப்போ வேலை கொடுத்துருக்குறாங்க 1/3 பங்கு. ரைட்டா, அடுத்த வேலைன்னா என்னது, இந்த 1/3 அப்படின்னா இதில் என்ன பண்ணோம், கீழே இருக்கிற 3லேருந்து மேலே இருக்கிற 1 கழிச்சிட்டா என்னது 2/3. ஓகேவா, அப்போ மீதி வேலை எவ்வளவு 2/3 பங்கு. அதை வந்து 2ன்னு நம்ம எடுத்துக்கலாம், இதை வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு எடுத்துக்கலாம். ரைட்டா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கீழே இருக்கிற இந்த 3 சம்மில் கேன்சல் ஆயிரும். ரைட்டா, சரி, மீதமுள்ள வேலையை 25 நாட்களில் முடிக்க. ஸோ நாட்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1/3 பங்கு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க 20 நாள். அப்போ நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா 20 நாள். ரைட்டா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா மீதமுள்ள வேலையை 25 நாட்களில் முடிக்க, 25 நாளில் முடிக்கணுமா. ரைட்டா, 25 நாட்களில் முடிக்கணும். ஓகேவா, அப்படின்னா எத்தனை ஆட்கள், கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஆட்கள் தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணிக்கலாம், ஆட்கள் சம்மு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஆட்கள் 1 இன்ட்டு நாட்கள் 1 டிவைட் பை விலை 1. ஒவ்வொரு தடவையும் நான் ஃபார்முலா எழுதிட்டுக்கிறேன், நல்லா ஞாபகம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் ஞாபகம் ஆகலைன்னா நாம் லாக்கிலன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஆட்கள் 1 எவ்வளவு 20 இன்ட்டு நாட்கள் 1 எவ்வளவு 20. ரைட்டா, டிவைட் பை வேலை 1 எவ்வளவு 1/3. ஸோ மேலே இருக்கிறது தான் பங்கு, ஒரு பங்கு. ரைட்டா, ஈக்குவல்ட்டு ஆட்கள் 2 என்னது நம்மளுக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும், அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நாட்கள் எவ்வளவு 25, நாட்கள் 2 டிவை பங்கு எவ்வளவு, ஸோ 2 பங்கு, அதை 2 மட்டும் போட்டால் போதும். 2/3 இங்கே 1/3 போட்டாலும் ரைட்டு தான். ஏன்னா அடுத்த ஸ்டெப் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டு இருக்கணும், இப்போ போட்டால் இப்படி தேவையில்லை. ரைட்டா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நேர்மாரில் எதிர்மாரில்னு பார்த்திங்கன்னா இப்போ என்னது 20 ஆட்கள். ரைட்டா, 20 ஆட்கள். இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா
இங்கே நாட்கள் பாருங்கள் 20ன்னு கொடுத்துக்கலாம், இங்கே 25. அப்போ நாட்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அதிகரிக்குது. அப்போ நாட்கள் அதிகரித்தா ஆட்கள் கண்டிப்பாக என்ன ஆகும், குறையும். ஓகேவா, ஆட்கள் அதிகரித்தா நாட்கள் அதிகரிக்குதுன்னா என்ன அர்த்தம், கம்மி ஆளுங்க இருக்கிறாங்க, அதனால தான் வேலை அதிக நாள் இழுத்துருச்சுன்னு அர்த்தம். புரியுதா, கம்மி ஆளுங்கள் இருந்தால் தான் வேலை அதிகமாக, ஓகேவா, வேலை அதிகமாக இருக்குது. அப்போ நாட்கள் அதிகமாகிடுச்சுன்னா ஆட்கள் என்ன இது குறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எதிர்மாறல். ஓகேவா, என்னது எதிர்மாறல், இன்வர்ஷன் தான். ஓகேவா, இப்போ ஆட்கள் மட்டும் நம்மளுக்கு 2 மட்டும் வேணும், மற்றதெல்லாம் அதான கொண்டு போயிடலாம். ஓகேவா, ஸோ இப்போ ஆட்கள் 2 = இந்தாண்ட என்ன இருக்குது 20 × 20 இருக்குது. இப்போ என்னது கீழே இருக்கிற 2 தானே முடிஞ்சுன்னா மேலே போயிடும். பை இங்கே 25 வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துடும். ஓகேவா, 25 பார்த்திங்கன்னா கீழே வந்துடும். ரைட்டா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், செம்ம போட்டுடலாம். ஓகேவா, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம அடித்து பார்க்கலாமா, அடித்தா எப்படி ஆன்சர் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ இதை 5ஆல் அடிங்க, 5 இது வந்து பார்த்திங்கன்னா 4 5 20 ஆயிடுது. இப்போ இது மறுபடியும் வச்சா 1 5 5, இங்கேயும் 4 5 20. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆட்கள் 2 = 4 × 4 × 2 இருக்குது. 2 16, 16 2 32. ஸோ 32 ஆட்கள் நம்மளுக்கு வேணும். ஓகேவா, 32 எங்கே இருக்குது, சரி 32 ஆட்கள் நமக்கு வேணும். எத்தனை கொஸ்டின், இப்போ என்ன கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க பாருங்கள், 32 எதுலேயுமே இல்லை, 4 ஆப்ஷன்லேயுமே இல்லை. ரைட்டா, இப்போ அவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மீதமுள்ள வேலையை 25 நாட்களில் முடிய எத்தனை ஆட்கள் அதிகம் தேவைப்படுகிறார்கள். ஓகேவா, இப்படி சொன்னால் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஆல்ரெடி இருக்கிறது தான் நம்மளுக்கு ஆட்கள். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு என்னது 32 ஆள் வேணும். ஓகேவா, ஆல்ரெடி நம்ம கையில் எவ்வளோ இருக்கிறாங்க, 20 பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த 32லேருந்து என்ன பண்ணணும், ஓகேவா, 32 மைனஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆட்கள் 20 பேர். ஸோ அதில் கழிச்சிட்டா மீதி நம்மளுக்கு என்னது 12 பேர் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு அதிகமாக எவ்வளோ தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 பேர் தான். ஸோ ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ரைட்டா, இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை சூஸ் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் வருஷம் பாருங்கள், 7 ஆண்கள் ஓகேவா ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். ஓகேவா, 5 நாட்கள் வேலை செய்த பின் ஓகேவா 2 ஆண்கள் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ 5 நாட்கள் வேலை செய்த பின் 2 ஆண்கள் சென்று விட்டனர் எனில் மீதமுள்ள ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறத தான் இப்போ ஆன்சர் நம்மளுக்கு. ரைட்டா, சரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் ஃபஸ்ட்டு எத்தனை பேர்னு பார்த்துக்கலாம், 7 பேர். ரைட்டா, ஒரு வேலையை என்ன பண்ணாங்க 12 நாட்களில் முடிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ 12 நாட்களில் என்ன பண்ணுறாங்க முடிப்பாங்க, 5 நாட்கள் வேலை செஞ்சுக்கிறாங்க. ஓகேவா, ஸோ 5 நாட்களில் வேலை செஞ்சிடுறாங்க. ஓகேவா, எப்படி போடலாம், ஓகேவா, ஸோ 7 ஆட்கள் எத்தனை நாள் 12 நாள். ஓகேவா, ஸோ அப்போ நாட்கள் எத்தனை 12 நாட்களில் முடிப்பார். ரைட்டா, எவ்வளோ ஒரு வேலையை. ஸோ அப்போ வேலை என்னது ஒரு வேலை. ரைட்டா, ஒரு வேலையை அதை அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கடுத்து 5 நாட்கள் வேலை செய்த பின் ஓகேவா, ஸோ 5 நாள் என்ன பண்ணுறாங்க வேலை செய்கிறாங்க. ஓகேவா, மொத்தம் எத்தனை நாள் 12 நாள். மொத்த பங்கு வந்து பார்த்திங்கன்னா 12 நாள். அதில் 5 நாள் வேலையை என்ன பண்ணுறாங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க இவங்க. ஓகேவா, செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்போ ரிமைனிங் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த 12 5 போச்சுன்னா 7/12. ஓகேவா, 7/12. ஓகேவா, அதனால் அந்த பங்கு வேலையை நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா, அந்த பங்கு வேலையை நம்ம என்ன பண்ணணும் இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, வேறு ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள். ஓகே, அப்போ என்னது 2 ஆண்கள் வேலை செய்த பின், அதாவது 5 நாட்கள் வேலை செய்த பின் 2 ஆண்கள் என்ன பண்ணிட்டாங்க போயிட்டாங்க. அப்போ மீதி இருக்கிறது எத்தனை ஆண்கள், 5 ஆண்கள் தான் இருக்கிறாங்க. ஓகேவா, சென்று விட்டு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, எத்தனை ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள். ஓகேவா, அப்போ ஆட்கள் எத்தனை 5 ஆட்கள். ஓகேவா, நாட்கள் இப்போ என்னது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. ரைட்டா, அதேமாரி வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்கு எவ்வளவு 7/12 பங்கு வேலையை. ஸோ இதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஷின். ஓகேவா, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா. ஸோ நம்ம இப்போ அப்படியே என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஆட்கள் எத்தனை 7 நாள், அதுக்கடுத்து நாட்கள் எத்தனை 12 நாள், டிவைட் பை வேலை எத்தனை ஒரு வேலை, அப்படி கீழே போட்டாச்சு. ஈக்குவல் டு ரைட் சைடு என்னது 5 ஆட்கள். ஓகேவா, நாட்கள் 2 நம்மளுக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. டிவைட் பை வேலை எத்தனை பங்கு 7/12. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த 12 மேலே கொண்டு போயிடணும். ஓகேவா, மேலே கொண்டு போனால் என்ன ஆயிரும் 5 × நாட்கள் 2 × 12 டிவைட் பை கீழே என்னது 7 ஆயிரும். ஸோ இங்கே இப்படி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்டெப்பு, ஸோ நாட்கள் 2 மட்டும் தான் நம்மளுக்கு வேணும், அதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் இந்தாண்ட வச்சுக்கலாம், மீதியெல்லாம் இந்தாண்ட கொண்டு வந்துடலாம். ஆல்ரெடி இங்கே 7 × 12 இருக்குது அடுத்தது இந்த கீழே இருக்கிறது அந்தாண்ட வந்துச்சுன்னா மேலே ஆகி போயிடும். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிறது 5 × 12 கீழே வந்துடும்.
5 × 12. ஓகே, கீழே வந்துடுமா? ஸோ 12க்கு 12 என்ன அடிச்சிடலாம். மீதி என்ன இருக்குது? 7 7 49 இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த சைடில் போகிற பாருங்கள், 49 டிவைடட் பை கீழே என்ன இருக்குது? இந்த 5 இருக்குது. ஸோ அடிக்கலாமா? அடித்தா என்ன வரும்? 9 5 45. 9 5 45. ஸோ 49ல் 45 போச்சுன்னா மீதி என்னது? 4/5. ஸோ 9 × 4/5 இருக்குதா? ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள், 9 × 4/5. ஸோ இதுதான் எத்தனை நாட்கள் ஆகும். ஓகேவா? எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? வேறு ஒன்றுமே கிடையாது. வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் சிம்பிளாமா? சரி, ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ 12 ஆண்கள் ஒரு வேலையை 4 நாட்களில் முடிப்பர். அதேமாதிரி 15 பெண்கள் அதே வேலையை 4 நாட்களில் முடிப்பர். ஓகேவா? இப்போ 6 ஆண்கள் சேர்ந்து வேலையை தொடங்கி 2 நாட்களில் வேலை செய்த பின் சென்று விட்டனர் எனில் மீதமுள்ள வேலையை 3 நாட்களில் முடிக்க எத்தனை பெண்கள்? ஓகேவா? இப்போ இந்த கொஷனில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்ற சம்ஸில் இல்லாத ஒரு விஷயம் இதில் நம்ம புரிஞ்சிக்கணும். கொஷின் இப்போ எதில் கேட்டுருக்கிறோம்? பெண்களை பற்றி தான் கேட்டுருக்கிறோம். அப்போ நம்ம கொஷின் ஃபுல்லாகவே யாரை வச்சு தான் சால்வ் பண்ணோம்? பெண்களை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணோம். நாட்கள் எல்லாமே யாரை வச்சுக்கணும்? பெண்கள் தான் வச்சுக்கணும். ஆனால் பெண்களை பற்றி எக்ஸாக்டான கொஷின் வந்து எக்ஸாக்டாக நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஆண்களை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சம்மில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஆண்கள் என்னது? எத்தனை பேர்? 12 ஆண்கள். ரைட்டாக ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுது? 4 நாள் ஆகுது. ஓகேவா? அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து எத்தனை பேர்? 15 பெண்கள் அதே வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுது? 4 நாள் ஆகுது. ஓகேவா? அப்போ மொத்தம் ஆண்கள் எவ்வளவு? மொத்தம் ஃபுல்லாக வேலை செஞ்சாங்கன்னா 12 × 4. ஓகேவா? 48 ஆண்கள். ஓகேவா? இவங்களும் மொத்தமாக முடிக்கிறதுக்கு என்னது? 5 60. ஓகேவா? அப்போ 48 ஆண்கள் எத்தனை பேருக்கு சமம்? 60 பெண்களுக்கு சமம். அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கொடுத்துருக்குறாங்க. அதுதான் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா? ஏன்னா இப்போ 6 ஆண்கள் பாருங்கள், 6 ஆண்கள் சேர்ந்து ஒரு வேலையை தொடங்கி 2 நாள் செய்கிறாங்க. இப்போ மொத்தம் ஆண்கள் எத்தனை? 48 பேர். அதில் எத்தனை ஆண்கள் வேலை செய்கிறாங்க? 6 ஆண்கள். எத்தனை பேர்? எத்தனை நாள்? 2 நாள். அவ்வளோதான். இதான். இதை வந்து ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ அடிச்சிக்கலாமா? 1 6 8 6 48. 1 2 2 4. அப்போ எவ்வளோ வேலையை செஞ்சுருக்கிறாங்க? 1/4 பங்கு வேலையை செஞ்சுருக்கிறாங்க. அவ்வளோதான். இந்த பங்கை கண்டுபிடிக்கிறது தான் நான் இந்த வேலையை. மொத்த ஆண்கள் எவ்வளவு? 48 பேர். அதில் இப்போ எத்தனை பேர் செய்கிறாங்க? 6 பேர் செய்கிறாங்க. எத்தனை நாள் செய்கிறாங்க? 2 நாள் செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அடித்து கொடுத்தா அவங்க செஞ்ச வேலை எவ்வளவு? 1/4 பங்கு வேலையை என்ன பண்ணிட்டாங்க? அவங்க முடிச்சிட்டாங்க. ஓகேவா? 1/4 பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க. அப்போ மீதி வேலை அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த கீழே இருக்கிற 4லேருந்து மேலே இருக்கிற 1 கழிச்சா 3/4. ஓகேவா? ஸோ அப்போ மீதி வேலை என்னது? நம்மளுக்கு 3/4 தான் மீதி வேலை. ஓகேவா? இப்போ நம்ம அதை என்ன பண்ணலாம்? ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? இப்போ என்ன சொன்னேன்? முழுசாக நம்ம பெண்களை தான் இதெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஆண்கள் நம்மளுக்கு தேவையில்லை. அவங்கள வச்சு யூஸ் பண்ணி இந்த பெண்கள் செய்யக்கூடிய ரிமைனிங் வேலையை கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பெண்களையே நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பெண்கள் ஃபஸ்ட்டு அவங்களுடைய கெப்பாசிட்டி பார்த்துடலாம். 15 பெண்கள் ஏன்னா அதே வேலைன்னா அந்த ஒரு வேலையை தான். ஓகேவா? அதை வந்து பார்த்திங்கன்னா 4 நாட்கள் முடிப்பாங்க. அப்போ பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 15 பேர். நாட்கள் எத்தனை பார்த்திங்கன்னா 4 நாட்களில் வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு வேலை. ஸோ ஒரு வேலை. ரைட்டா? இப்போ நம்மளுடைய கொஸ்டின் அதை மீதமுள்ள வேலை எனில் விட்டு போயிட்டாங்க, ஆண்கள் மாற்றத்தவில்லை. இப்போ மீதமுள்ள வேலையை 3 நாட்களில், ஓகேவா? 4 எத்தனை? 3 நாட்களில் ஓகே முடிக்க எத்தனை பெண்கள் தேவை? ஸோ எத்தனை பெண்கள் தேவை? அதேமாரி மீதி பங்கு வேலை எவ்வளவு? 3/4 பங்கு. ஓகேவா? என்னது? 3/4 பங்கு வேலை. ரைட்டா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்போ இது இங்கே பாருங்கள், 3 பங்கு. ஓகேவா? 3 பங்கு வேலையை முடிக்கணும்னா இப்போ நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணிக்கலாம்? ஸோ நாட்கள் அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணவே நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ ஆட்கள் 1 × நாட்கள் 1 டிவைடட் பை வேலை 1 ஈக்குவல் டு ஆட்கள் 2 × நாட்கள் 2 டிவைடட் பை வேலை 2. ஃபார்முலா ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரைட்டாக? இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு இந்த ஆட்கள் 2 தான் வேணும். ரைட்டாக? மற்றதெல்லாம் இந்த நம்பிச்சிடலாம். முதல்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 15 × 4 டிவைட் பை 1 ஈக்குவல் டு நாட்கள் 2 தெரியாது இன்ட்டு நாட்கள் 2 வந்து பார்த்திங்கன்னா 3 டிவைடட் பை வேலை 2 வந்து பார்த்திங்கன்னா 3/4. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிடணும்? இந்த 4 மேலே கொண்டு போனால் என்ன ஆயிரும்? இங்கே 4 ஆயிரும். கீழே இந்த 3 மட்டும் இருக்கும். ரைட்டா?
இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம போகலாமா? அடுத்த ஸ்டெப் போனால் என்ன இருக்குது? 15 × 4 ஓகேவா ஈக்குவல் டு அந்த இடத்துல என்னென்ன கொண்டு வந்துடுங்க. ஸோ கீழே இருக்கிற 3 என்னென்னு வந்துச்சுன்னா மேலே போயிடும். ஓகேவா இன்ட்டு 3000. இப்போ மேலே இருக்கிறதுலாம் என்ன ஆயிரும்? கீழே வந்துடும். மேலே யாராக இருக்கிறாங்க? 3 × 4 தான் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துடும். ஓகேவா இங்கே ஆட்கள் 2 மட்டும் அப்படியே இருக்கும். ஓகேவா இப்போ அடித்தா நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ 4க்கு 4 கேன்சல் ஆயிரும், 3க்கு 3 கேன்சல் ஆயிரும். அப்போ மீதிக்கிறது என்னது? 15. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் 2. ஓகேவா ஸோ அப்போ எத்தனை பெண்கள் தேவைப்படும்? 3 நாட்கள் முடிக்கணும்னா 15 பெண்கள். ஸோ 15 ஆப்ஷனில் இருக்குதா? அவ்வளோதான், பி தான். ஓகேவா வெரி சிம்பிள். இதை வந்து பார்த்திங்கன்னா அஷ்யூம் பண்ண தெரியணும். இந்த மீதி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்களை யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா நெக்ஸ்ட் ஒன். ஓகே இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஒரு ஆணும் ஒரு சிறுவனும் சேர்ந்து 4 நாட்களில் ஒரு வேலையை என்ன பண்ணுவாங்க? முடிப்பார்கள். ஓகேவா இதே வேலையை 5 ஆண்களும் 2 சிறுவர்களும் சேர்ந்து ஒரே நாளில் முடிப்பார் எனில் ஆணுக்கும் சிறுவருக்கும் இடையான திறமை விகிதம் என்ன? ஸோ ரேஷியோன்னு கேட்குறாங்க. ஓகேவா ஆணுக்கும் அந்த சிறுவனுக்கும் இடையான ரேஷியோ என்ன பண்ணுறாங்க இங்கே கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆணு ரைட்டா சிறுவன், அதுக்கடுத்து நாட்கள். ஆண் எவ்வளவு? ஒரு ஆண் ஓகேவா ஒரு சிறுவன் என்னது 4 நாட்களில் முடிக்கிறாங்க ரைட்டா. அதே வேலையை என்ன பண்ணுறாங்க? 5 ஆண்களும் ரைட்டா 5 ஆண்கள் 2 சிறுவர்கள் சேர்ந்து ஒரே நாளில் முடிக்கிறாங்க. ஓகேவா என்ன பண்ணுறாங்க? ஒரே நாளில் முடிக்கிறாங்க ரைட்டா. எனில் 2 பேத்துக்கிட்ட எவ்வளோ ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஆண் ப்ளஸ்ஸு ஒரு சிறுவன் ஓகேவா சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 4 நாட்கள் முடிக்கிறாங்க. அப்போ அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேவா ஈக்குவல் டு மொத்தம் அவங்க செய்கிறது 2 பேரும் சேர்ந்து 4 நாட்கள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது 2 பேர்த்தையும் கூட்டி 2ஆல் அந்த 4ஆல் மொத்தம் 4 எத்தனை 4 நாள் அந்த 4ஆல் பெருக்குன்னா மொத்தம் அவங்களுடைய மதிப்பு தெரிஞ்சிடும். அதேமாதிரி 5 ஆண்கள் ப்ளஸ் அந்த ஆண்கள் அப்படி போட்டுக்கோங்க. 5 ஆண்கள் ப்ளஸ் 2 சிறுவர்கள் ஓகேவா சேர்ந்து எத்தனை நாள்? ஒரு நாளில் முடிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இந்த 1 மல்டிப்ளை பண்ணால் அவங்க மொத்த கெப்பாசிட்டி நான் தெரிஞ்சிடும். ஓகேவா இப்போ நம்ம இதை உள்ளார கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாமா? 1 × 4 4 ஆண்கள் ப்ளஸ் 1 × 4 சிறுவர்கள் ஈக்குவல் டு இப்போ உள்ளார 1 கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணால் 1 ஆக போகிறதில்ல. அப்படியே 5 ஆண்கள் ப்ளஸ் 2 சிறுவர்கள். அவ்வளோதான். இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுமா என்ன பேரும் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ரைட்டா. எல்லாத்தையும் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்கள்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம், சிறுவர்கள்லாம் ஒரு சைடு விடலாம். இந்தாண்ட 5 ஆண்கள் இருக்கிறாங்க, இங்கே 4 ஆண்கள் இருக்காங்க. இந்தாண்ட கொண்டு வந்துடுங்க. ஸோ 4 ஆண்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 சிறுவர்கள் இருக்கிறாங்க, இங்கே வந்து 2 சிறுவர்கள் இருக்காங்க. இந்தாண்ட கொண்டு வந்துடலாம், -2 சிறுவர்கள் ஆகிருக்காங்க. இப்போ மைனஸ் பண்ணால் 4 சிறுவர்கள் 2 சிறுவர் போயிட்டா 2 சிறுவர்கள், இங்கே 5ல் 4 போயிட்டுனா ஒரு ஆண். ஓகேவா இப்போ என்ன கேட்குறாங்க? ஆணுக்கும் சிறுவருக்கும் இடையான ரேஷியோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண் ஃபஸ்ட்டு இருக்கணும். ஓகே அப்போ ஆண் இப்போ பாருங்கள் எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இந்த ஆண் அப்படிங்க வச்சுக்கலாம். இந்த பெருக்கில் இருக்கிற சிறுவர் இருந்தால் வந்து என்ன போயிடும்? கீழே வந்துடும். ஓகேவா இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? 2 இருக்குது. இந்த பெருக்கில் இருக்கிற 1 இருந்தால் நம்ம என்ன போயிடும்? கீழே 1க்கு வந்துடும். ஓகேவா ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? ரேஷியோவில் எழுதணும்னா ஆண் ரேஷியோ சிறுவர்னு எழுதலாம். ஈக்குவல் டு மேலே இருக்கிற நம்பர் ரேஷியோ கீழே இருக்கிற நம்பர் 2:1 அவ்வளோதான். ஓகேவா 2:1. ஸோ சிம்பிளாக முடிச்சிடலாம் 2:1. அப்போ பாருங்கள் 2 ஆண்களுக்கு ஒரு சிறுவர் அப்படிங்கிற நிலமையில் என்ன இருக்குது? ரேஷியோ இருக்குது. அப்போ 2:1 எங்கே இருக்குது? இந்த சி ஆப்ஷனில் இருக்குது ரைட்டா. சார் இதை அமுச்சு விடலாமே, இதை அந்த பக்கம் அமுச்சு விட்டு அதை அமுச்சு விடலாம், அப்படி கிடையாது. அவன் என்ன கேட்குறான்னு பாருங்கள். ஆண் என்ன கேட்குறான்? ஆணுக்கும் சிறுவருக்கும் ரைட்டா, ஆணுக்கும் சிறுவருக்கும். ஓகேவா அப்போ ஆண் தான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இருக்கணும். அதேமாதிரி சிறுவர் என்ன பண்ணணும்? ரெண்டாவதாக இருக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கணும்னா மேலே இருக்கணும், செகண்டாக இருக்கணும்னா கீழே இருக்கணும் ரைட்டா. அப்படி வச்சுட்டு என்ன பண்ணணும்? நீங்கள் சென்ட் பண்ணால் இந்த ரேஷியோ தான் வரும். அதாவது 2:1 தான் வரும். ஓகேவா அதை வந்து பார்த்திங்கன்னா 1 மாற்றி போட்டிங்கன்னா 1:2 வந்துடும். ஸோ அது தப்பு. ஸோ 2:1 தான் ஆன்சர். ஓகேவா நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சம் பாருங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் மாடல். 10 பெண்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் ஓகேவா. ஸோ அப்போ பெண்கள் பார்த்துக்கோங்க, 10 பெண்கள் ஒரு வேலையை என்ன பண்ணுறாங்க 7 நாட்களில். ஸோ அப்போ அவங்க மொத்த கெப்பாசிட்டி என்னது? 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 70 வந்துடுது ரைட்டா. அதுக்கடுத்து வந்து பாருங்கள் அதே வேலையை 10 சிறுவர்கள். ஸோ சிறுவர்கள் என்னது
என்னது 10 சிறுவர்கள் என்னது 14 நாட்கள் ஓகேவா. அந்த அதே வேலையை என்ன பண்ணுறாங்க 14 நாட்கள் முடிக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய கெப்பாசிட்டி என்னது 140 ஓகேவா. எனில் 5 பெண்கள் மற்றும் 10 சிறுவர்கள் இணைந்து அவ்வேலையை. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 70 பேர் சேர்ந்து முடிக்கிற வேலையை இவங்க 140 பேர் சேர்ந்து முடிக்கிறாங்க. அப்போ ரேஷியோ என்னது அடித்து கொடுத்தா 1 7 7 2 7 14. அப்போ ஒரு பெண்களுக்கு ஒரு பெண் ஈக்குவல் டு 2 என்னது சிறுவர்கள்னு தெரிஞ்சு போச்சு ரைட்டா. ஒரு பெண் ஈக்குவல் டு 2 சிறுவர்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெளிவாக இப்போ புரிஞ்சிருச்சு ரைட்டா. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, 5 பெண்களும் 10 சிறுவர்கள் இணைந்து அவ்வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா. ஸோ 5 பெண்கள் ப்ளஸ் 10 சிறுவர்கள் ரைட்டா இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரைட்டா. இப்போ நம்ம சிறுவர்கள் மேட்ரு தான் இப்போ அவங்க இதை வந்து கேட்குறாங்க ரைட்டா. அப்படிங்கிறத இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஒரு பெண் ஈக்குவல் டு என்னது 2 சிறுவர்கள். இங்கே பாருங்கள், இங்கே பெண்களும் கொடுத்துக்கிறாங்க சிறுவர்களும் கொடுத்துக்கிறாங்க. நான் இந்த பெண்களை என்ன பண்ணிக்கிறேன்னா சிறுவர்களையே மாற்றிக்கிறேன் இந்த ஈக்குவேஷனை வச்சு ஓகேவா. இந்த ஈக்குவேஷனை வச்சு அப்படி இல்லைன்னா இந்த சிறுவர்களை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பெண்களாக மாற்றிக்கலாம். எப்படி வேணாலும் மாற்றிக்கோங்க. ஒரே நிலைமை கொண்டு வந்துடுங்க. ஒன்று பெண்களாக எல்லாத்தையுமே இது ரெண்டையுமே பெண்களாக மாற்றுங்க. அப்படி இல்லைன்னா ரெண்டையுமே சிறுவராக மாற்றுங்க ஓகேவா. எப்படின்னா இப்போ பாருங்கள், ஒரு பெண் ஈக்குவல் டு 2 சிறுவர் ஓகேவா. ஒரு பெண் ஈக்குவல் டு 2 சிறுவர். இப்போ 5 பெண் கேட்குறாங்களா. இப்போ 5 பெண் ஈக்குவல் டு அப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 5 10 சிறுவர் அவ்வளோதான் ஓகேவா. அப்போ இந்த பெண்ணுக்கிற இடத்துல என்ன பண்ணிக்கலாம், இந்த சிறுவர்கள் இந்த கான்செப்டே நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சார் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பெண்களாக மாற்றிக்கிறேன் அப்படின்னா இங்கே நீ என்ன பண்ணணும் இதை பார்த்துக்கோங்க. 2 சிறுவர் ஈக்குவல் டு ஒரு பெண் அப்படின்னா 10 சிறுவர் அப்படிங்கிறது என்ன ஓகேவா. 10 சிறுவர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சிறுவர் வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பெண்ணையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 பெண் வந்துடுது. 10 சிறுவர் ஈக்குவல் டு 5 பெண் வந்துடுது ஓகேவா. அப்போ 5 பெண்ணுன்னு நீங்கள் போட்டு சம் போடலாம். எது வேணாலும் போடுங்க ரைட்டா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த இடத்துல 10 பெண்ணுக்கு பதில் நான் என்ன பண்ணிடுறேன் 10 சிறுவர்கள் போட்டுக்கிறேன். 10 சிறுவர்கள் ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது 10 சிறுவர்கள் இருக்கிறாங்க ரைட்டா. ஈக்குவல் டு கொஸ்டின். இப்போ 10 சிறுவர் ப்ளஸ் 10 சிறுவர் ஈக்குவல் டு 20 சிறுவர்கள். இப்போ 20 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பாங்க. இந்த 5 பெண்கள் ப்ளஸ் 10 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு அவங்க கேட்டாங்க. அதை இப்போ நான் என்னவா மாற்றிட்டேன், 20 சிறுவர்கள் சேர்ந்து செஞ்சால் அது எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு சொல்லி நான் மாற்றிட்டேன். ஏன்னா பெண்களையும் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் சிறுவர்கள் லிஸ்ட்டில் நான் சேர்த்துட்டேன் ரைட்டா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பெண்களாகவும் மாற்றலாம். நான் இந்த சொன்ன ட்ரிக்ஸ் படி நீங்கள் பண்ணலாம் ஓகேவா. இப்போ சிறுவர்கள் வந்து எத்தனை நாட்கள் முடிப்பாங்கன்னு நான் இப்போ கேள்வி மாற்றிட்டேன். அப்போ இனிமேல் நம்ம யாரை எடுத்துக்கணும், சிறுவர்கள் மேட்ரு தான் எடுத்துக்கணும். சிறுவர்கள்னால் என்னது பாரு, 10 சிறுவர்கள் 14 நாட்களில் முடிக்கிறாங்க ரைட்டா. இப்போ 10 சிறுவர்கள் என்ன பண்ணுறாங்க சிறுவர்கள் நாட்கள். ஸோ 10 சிறுவர்கள் 14 நாட்களில் முடிக்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட மொத்தம் எதனா கேள்வி கேட்குறாங்க, 20 சிறுவர்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அவ்வளோதான் ஓகேவா. இப்போ 10 பேர் 14 நாள் முடித்தாங்கன்னா 20 பேர் ஆட்கள் அதிகமாகும் போது இந்த வேலை நாட்கள் என்ன ஆயிரும் குறைஞ்சிடும். சீக்கிரமாகவே 14 நாட்களுக்கு முன்னாடியே முடிச்சிடுவாங்க 20 பேர் போனாங்களா. அப்போ எதிர்மாறல் ஓகேவா. ஸோ அப்போ என்ன மாறல் எதிர்மாறல். அப்போ எதிர்மாறல்னால் நம்ம என்ன பண்ணலாம் நேருக்கு நேர் பெருக்கலாம். அப்போ 10 × 4 டிவைடட் பை 20 ரைட்டா. இப்போ 0க்கு ஓகேவா 0க்கு 0 கேன்சல் பண்ணலாம் ஓகேவா. எத்தனை 14 நாள் அது நல்லா கரெக்டாக போட்டுக்கோங்க. 1 2 2 7 2 14 ஓகேவா. அப்போ எத்தனை நாட்கள் வரும் 7 ஓகேவா. ஸோ 7 நாட்கள். அப்போ 20 சிறுவர்கள் சேர்ந்து பண்ணாங்களா எத்தனை நாள் வரும் 7 நாட்கள் வரும் ஓகேவா. ஸோ 7 நாட்கள் என்ன பண்ணிடுவாங்க அவங்க ஃபினிஷ் பண்ணிடுவாங்க ஓகேவா. வேறு ஆப்ஷன் டியில் இருக்குது ஓகேவா. இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களாகவும் மாற்றலாம் ஓகேவா. எல்லாத்தையும் பெண்களாகவும் மாற்றலாம் ஓகேவா. இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே. பெண்களாக யூஸ் பண்ணால் என்ன அர்த்தம், இந்த பெண்கள் கான்செப்ட் எடுத்துக்கணும். 10 பெண்கள் 7 நாட்கள் முடிக்கிறாங்கன்னா ஸோ எத்தனை பெண்கள் வராங்களோ அது ஈக்குவல் டு எத்தனை நாள்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் எடுத்து தான் இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கணும். நான் சிறுவர்கள் எழுதுனால 2வது கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ ஆட்கள் மற்றும் நாட்கள் 2 பார்ட்ஸுமே பார்த்தாச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதில் டைப்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இதுங்களை நீ பார்த்துட்டு போனாவே நம்ம மேக்ஸிமம் டைப்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இதுங்களை நீங்கள் பார்த்துட்டு போனால் என்ன பண்ணிடலாம், நீங்கள் மேக்ஸிமம் எந்த ஆட்கள் மெயின் அண்ட் ஒர்க்கில் எதை கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணிடலாம். எப்பேற்பட்ட பேங்க் எக்ஸாமாக இருந்தாலும் சரி எல்லா எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது கேட்பாங்க. ஸோ எல்லா டைப் ஆஃப்மே டிஎன்பிஎஸ்சிலேருந்து எல்லாமே நம்ம பார்த்தாச்சு ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.